குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்த விட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும் யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். அதுவும் 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். யாருக்கு ஸ்தான பலம் சனீஸ்வரர் இருக்கார், குரு பார்வை யாருக்கு இருக்குது? குரு பார்க்க கோடி நன்மை. சார் ஒரு 6 மாதம் தானே சார், அதுக்கப்புறம் ஒரு கடகத்துக்கு வந்து உச்சம் பெறும்போது குரு பார்வை இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய உங்கள் 2ஆம் வீட்டை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். அதனால் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு, வாசல் இது நல்லபடியாக அமையும். எனக்கு நியூமராலஜியே செட் ஆகலை சார். இந்த 4, 7, 8 வீடே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூமராலஜியில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி அமையும். சார் கடன் வாங்கி வாங்கலாமா? நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம்தான் எல்லாரும் சொல்கிறாங்க துளாராசிக்கு நல்லா இருக்குன்னு. இந்த நேரத்தில் நான் கடன் வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். கடன் வாங்கி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கலாம். வெளிநாடோ வெளி மாநிலமோ. இங்கே வந்து உங்களுக்கு அதிக செலவு, படிப்பு செலவு குழந்தைகளுக்காக இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். அதுலேயும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ₹1 ஏறினா கூட போதும் சார், தூக்கி போட்டு வந்துடலாமா அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால் பண்ணுங்கள், பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி, இரவெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்காதீங்க. விடியற்காலில் படிங்க. டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதையெல்லாம் விட்டால்
படிப்பில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் உங்கள் அப்பாவுக்கு செலவு மிச்சம். காலேஜ் ஃபீஸ் கம்மியாக கட்டலாம், டொனேஷன் கம்மியாக கொடுக்கலாம். ஆகவே இது ஒரு நல்ல காலமாக அமையும். இதை பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.